வணக்கம் நண்பர்களே. இந்த கீ வெஸ்ட் சீரீஸில் 4வது எபிசோடாக இந்த தொடரில் நாம் கீ வெஸ்ட் என்ற புளோரிடாவின் கடைசி தீவை பற்றி பார்க்க போகிறோம். இது புளோரிடாவின் கடைசி தீவு மட்டுமல்ல, அமெரிக்காவின் தென்கோடியில் அமைந்துள்ள கடைசி தீவாகும். இது ஏறக்குறைய இந்தியாவின் தனுஷ்கோடியை நீங்கள் ஒப்பிடலாம். மயாமியில் இருந்து கீ வெஸ்ட் செல்லும் வழியில் மொத்தம் 42 பாலங்கள் உள்ளன. நீங்கள் பார்ப்பதும் அந்த பாலத்தில் ஒன்றுதான், 7 மைல் பிரிட்ஜ். இதுதான் இந்த பயணத்தின் நாயகன். 7 மைல் நீளம் கொண்ட இந்த பாலத்தில் செல்லும் போது இருபுறமும் முடிவில்லாத நீல நிற கடல் அலைகளை ரசிக்கலாம். அதன் அருகிலேயே பழைய கைவிடப்பட்ட பாலம் ஓல்டு 7 மைல்ஸ் பிரிட்ஜ் இருப்பதையும் காணலாம். தீவுகளின் சங்கிலி கீ லார்கோ. இது முதல் பெரிய தீவு. இங்குள்ள ஜான் பெனகேம்ப் கடலடி பூங்கா உலக புகழ் பெற்றது. இஸ்லாமோராடா, இது உலகின் மீன்பிடி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. மராத்தான், இது குடும்பத்துடன் தங்குவதற்கு ஏற்ற ஒரு அழகான தீவு. இந்த பாலங்களை நீங்கள் ரசித்துக் கொண்டு வரும்போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாங்கள் ஷார்லட்டிலிருந்து பயணப்பட்டு ஏறக்குறைய 10 மணி நேரம் பயணப்பட்டு சாலை வழியாக லேக்வொர்த் நகரை சென்றடைந்தோம். அதுதான் நீங்கள் எபிசோட் 1 கண்ட காட்சிகள். அங்கு ஒரு அழகான வீடு ஒன்றை நாங்கள் ஏர்பிஎன்பி வழியாக பதிவு செய்திருந்தோம். இரவு 10 அல்லது 11 மணி அளவில் அந்த வீட்டை சென்றடைந்தோம். அங்குதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வீடு, வேறொரு குடும்பம் அந்த வீட்டில் குடியிருந்தது. வெளியே அலங்கார விளக்குகள், கிறிஸ்மஸ் அலங்கார பொம்மைகள் போன்றவற்றை வைத்திருந்தார்கள். எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இதுதான் சரியான வீடா அல்லது நாங்கள் வேறு ஒரு வீட்டை அடைந்து விட்டோமா என்ற சந்தேகம். 3 வாகனங்களில் நாம் வந்திருந்த போதும் நமக்கு அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. வீட்டின் கதவை தட்டி குடியிருப்பவர்களிடமே கேட்டோம், நீங்கள் இந்த வீட்டின் உரிமையாளரா அல்லது நீங்கள் இங்கு தங்க வந்திருக்கிறீர்களா என்று கேட்டோம். அவர்கள் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர்கள். வீட்டில் இருக்கும் பொருட்களை பார்க்கும்போது அவர்கள் பல நாட்களாக அங்கு குடியிருப்பதாகவே தோன்றுகிறது. ஸோ மீண்டும் ஏர்பிஎன்பிக்கு அழைத்தால் அவர்களின் வாடிக்கையாளர் சேவை மையம் இந்தியாவிலிருந்து இயங்குகிறது போலும். அதில் ஒரு பெண்மணி எடுத்து நடந்தவற்றை சொன்னபோது அவர் முதலில் நம்பவில்லை. பிறகு அவர் அந்த வீட்டின் புகைப்படம் அல்லது வீடியோ ஒன்றை அனுப்பி சொன்னார். அதை அனுப்பியிருந்தேன். அதற்கு முன்னரே பொதுவாக ஏர்பிஎன்பியில் நீங்கள் பதிவு செய்திருந்தால் குறைந்தது ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அந்த வீட்டை வாடகைக்கு விடுபவர் உங்களுக்கு அந்த பதிவிற்கான சான்று அல்லது கன்ஃபர்மேஷனை உங்களுக்கு அனுப்பியிருப்பார். அப்படி அனுப்பவில்லை என்றால் நீங்கள் அவரிடம் அழைத்து அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எனக்கு இது போன்ற அனுபவம் இல்லாத காரணத்தால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஜெய் என்ற ஒரு இந்தியராகத்தான் இருக்கும். பொதுவாக மயாமியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ், அதாவது வீடுகளை வாங்கி வாடகைக்கு விடுவது ஒரு தொழிலாக இருக்கிறது ஏர்பிஎன்பி வழியாக. ஸோ அப்படி இருக்கையில் நான் இது ஒரு பெரிய தவறு நடக்கும் இடமாக கருதவில்லை, தொழிலாக கருதவில்லை. ஆனால் இது ஒரு அனுபவமாக இருந்தது. பிறகு ஏர்பிஎன்பி அழைத்து நடந்தவற்றை சொன்னபோது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த முன்பதிவிற்கான பணத்தை திருப்பி கொடுத்தார்கள். ஆனால் வேறு ஒரு வீட்டை நாங்கள்
அந்த குறுகிய நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். அப்படி குறுகிய நேரத்தில் பதிவு செய்த வீடு தான் நீங்கள் முதல் பகுதியில் பார்த்த அந்த அழகான வீடு. ஆனால் அதன் குறை என்னவென்றால், நாங்கள் கடைசி நேரத்தில் அதை பதிவு செய்ததால் அது 3 படுக்கையறைகள் மற்றும் 1 கழிப்பிட வசதி கொண்ட வீடாக இருந்தது. அது எங்கள் அனைவருக்கும் போதாதாக இருந்தது. இருப்பினும் 2 இரவுகளை அங்கே கழித்துவிட்டு நாங்கள் 3ஆவதாக கிளம்பி மயாமி சென்று வேறொரு அழகான வசதியான வீட்டை அடைந்து அங்கு மீதியுள்ள நாட்களை நாங்கள் கழித்தோம். ஆகவே நண்பர்களே, அமெரிக்காவில் நீங்கள் ஏர்பிஎன்பி வழியாக புக் செய்தால் அந்த பதிவை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரூமேன் அனெக்ஸ். இது முன்னாள் அதிபர் ஹாரி எஸ் ட்ரூமேன் அவர்களின் நினைவாக கீ வெஸ்டில் அமைந்துள்ள இல்லம் அமைந்திருக்கும் பகுதியாகும். இது அவருடைய இல்லம் ஹாரி எஸ் ட்ரூமேன் லிட்டில் ஒயிட் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமேன் தனது பதவி காலத்தில் 1945 முதல் 1953 வரை இங்குள்ள இதமான தட்பவெப்பநிலை காரணமாக அதிக நேரத்தை செலவிட்டதால் இந்த பெயரை பெற்றது. ட்ரூமேன் இங்கு மொத்தம் 11 முறை வந்து தங்கியுள்ளார். மொத்தம் 175 நாட்கள் இங்கே தங்கியிருக்கிறார். அவர் இங்கு ஓய்வெடுப்பதற்காக மட்டும் வரவில்லை. முக்கியமான அரசாங்க கோப்புகளை பரிசீலிப்பதற்கும் அமைச்சரவை கூட்டங்களை நடத்துவதற்கும் இந்த இல்லத்தை பயன்படுத்தினார். இதை கேட்கும்போது உங்களுக்கு நினைவிருக்கலாம், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல் அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடநாடு இல்லத்தில் தங்கியிருந்து அலுவல் வேலைகளை, அரசியல் கூட்டங்களை நடத்துவது போன்றவற்றை செய்திருப்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். முதலில் இந்த ட்ரூமேன் இல்லம் 1890 கடற்படை அதிகாரிகளுக்கான தங்கும் விடுதியாக இருந்தது. பிற்காலத்தில் இது அதிபரின் குளிர்கால இல்லமாக மாறியது. ஹாரி ட்ரூமன் மட்டுமல்லாமல் அதிபர் வில்லியம் ஹோவர்ட், டாஃப்ட், டுவைட் டி ஐசனோவர், ஜான் எஃப் கென்னடி, ஜிம்மி கார்ட்டர் மற்றும் பில் கிளின்டன் ஆகியோரும் பல்வேறு காலங்களில் இந்த இல்லத்தை பயன்படுத்தியிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது கீ வெஸ்டின் முக்கியமான ஒரு பூங்கா. இந்த பூங்காவில் பல்வேறு உயிரினங்கள் மட்டும் அல்லாமல், இதோ நீங்கள் பார்ப்பது பச்சை நிற ஓணான். இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய முதலை போல தோன்றினாலும் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு உயிரினம். நீங்கள் புளோரிடாவில் இதை அதிகமாக பார்க்கலாம். இவை 6 அடி வரை வளரக்கூடியது. இது நாம் இந்தியாவில் காணும் ஓணான்களின் மூதாதையர் என்று கூட சொல்லலாம். டைனோசர் வடிவில் பள்ளிகளின் பெரிய உருவமாக டைனோசர்களை சொல்வது போல் நாம் ஓணான்களின் பெரிய உருவமாக இந்த பச்சை நிற ஓணான்களை சொல்லலாம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது ட்ரூமேன் அவர்கள் லிட்டில் ஒயிட் ஹவுஸ் என்று சொல்லப்படும் பகுதி. அதைத் தொடர்ந்து நாம் இப்பொழுது நாவல் ஏர் ஸ்டேஷன், அதாவது கீ வெஸ்டில் ஒரு முக்கியமான இராணுவ மையமாக இருக்கிறது. இது அமெரிக்காவின் முக்கியமான வான் மற்றும் கடல்சார் பயிற்சி தளம். நகரத்திற்குள் நுழையும் போது ஓடுதளங்களையும் போர் விமானங்களின் சத்தத்தையும் நீங்கள் இங்கு உணர முடியும். இது போர்ட்டர் வில்லேஜ் என்று அழைக்கப்படுகிறது. கீ வெஸ்டின் வளர்ச்சியில் கமோடோர் டேவிட் போர்ட்டர் மிகவும் முக்கியமானவர். 1820களில்
கடற்கொள்ளையர்களை ஒழிக்க இவர் தலைமையிலான கடற்படை இங்கு நிலைநிறுத்தப்பட்டது. இதையொட்டி உருவான குடியிருப்புகள் மற்றும் வரலாற்று பகுதிகள் இன்றும் அந்த பழைய கால நினைவுகளை சுமந்து நிற்கின்றன. கீ வெஸ்டில் மற்ற குறிப்பிடத்தக்க இடங்கள் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே ஹோம், புகழ்பெற்ற எழுத்தாளர் ஹெமிங்வே வாழ்ந்த வீடும் இங்கு உள்ளது. இங்குள்ள 6 விரல் பூனை 6-toed cat மிகவும் பிரபலம். அடுத்ததாக துவால் ஸ்ட்ரீட், கீ வெஸ்டின் இதயம் போன்ற பகுதி. கடைகள், உணவகங்கள் மற்றும் இரவு நேர கொண்டாட்டங்களுக்கு இதுவே மையப்புள்ளி. மெலோரி ஸ்கொயர், இங்கு நடக்கும் சன்செட் செலிப்ரேஷன் விசேஷமானது. சூரியன் மறையும் அழகை கொண்டாட தினமும் மாலையில் மக்கள் இங்கு கூடுவார்கள். நீங்கள் பார்ப்பது சவுத் மோஸ்ட் பாயிண்ட். இதுதான் அமெரிக்காவின் கடைசி மைல்கல். இங்கிருந்து கியூபாவிற்கு 90 மைல் தொலைவே உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பது சூரிய அஸ்தமனம். இது காண கிடைக்காத காட்சி. இத்துடன் இந்த சீரீஸ் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு கமெண்ட்டையும் தட்டிவிடுங்கள்.